கல்கி 2898 இந்த படத்தை நாக அஸ்வின் இயக்கியிருக்காரு. இப்போ அங்கே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படம் ஆரம்பம் வந்து மகாபாரத போரில் ஆரம்பிக்குது. அப்போ அஸ்வத்தமாங்கிறவர் பாண்டவர்களை அழிச்சிருப்பாரு. அதை ஏன் அழிச்சுன்னு கேட்க வந்து கிருஷ்ணரையும் கொல்ல பண்ண வருவார். அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு, உனக்கு சாவே கிடையாதுன்ட்டு. அதுக்கு அஸ்வத்தம்மா என்ன கேட்குறாருனாக்கா, இதுக்கு பரிகாரம் இல்லையான்னு கேட்குறாங்க. 6000 வருஷத்துக்கு அப்புறம் என் உயிருக்கு ஒரு ஆபத்து வரும், அப்போ நீ தான் வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது ஒரு ஸ்டோரி. படத்தோட வில்லன் வந்து பொண்ணுங்களை ப்ரெக்னென்ட் ஆக்கி அவங்க வயிற்றுலேருந்து ஒரு சிரம் எடுக்கிறான். அப்படி உள்ள இடத்துல வில்லன் கண்ட்ரோலில் தீபிகா படுகோனே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஆசை. அதனால் வில்லங்கிட்டேருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. ஒரு கதையாக இருக்குது. அடுத்து நம்ம படத்தோட ஹீரோ பிரபாஸ் வந்து எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. காம்ப்ளெக்ஸுங்கிறது உலகத்திலே கடைசி நகரம் அதுதான். அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இது ஒரு கதை. இந்த 3 கதையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் போது நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே.